33 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்தில் வேலையாட்கள் வந்திருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடை ஏன் ஃபாத்திமா வந்தாங்க, இப்படி தான் ஃபாத்திமாவுக்கு வேலைக்கு ஒரு ஆள் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டே போனாங்க. என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பச்சை குப்பா இருக்குதே மதீனாவில், அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட் போகிற ஓடை. அதுக்கு அடுத்த வீடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டை தட்டினாங்க. அங்கே பார்த்தா அல் ரலியல்லாஹு அன்ஹாவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் விரிப்பில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையில போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. அல் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் பாதத்துடைய குளிர் என் நெஞ்சில பட்டது சொல்லி கொடுத்தாங்க. ஏன் வந்தீங்க மகளே என்று கேட்ட நேரம், யா ரசூலல்லாஹ் உங்கள்கிட்ட வேலையாட்கள் வந்தாங்க, எனக்கு வேலை கூட. அல் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் ஃபாத்திமாவை அனுப்பி வச்சேன், ஒரு ஹாதிமை வேலையாளை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. மகளே, வேலையாட்களை விட ஒரு சிறந்த ஒன்று உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று சொல்லிட்டு, ஏன்னா மகளுக்கு தானே நல்லதை படித்து கொடுத்துருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, தூங்குறதுக்காக விரிப்புக்கு வந்தா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தரம் தஸ்பீ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தரம் அல்லாஹ்வை புகழுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 33 தரம் சொல்லுங்க. அல்லாஹ் உங்களோட எல்லா வேலைகளை வேலைக்காரனை விட சிறந்தது என்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை மாணவர்களுக்கு படித்து கொடுக்கிறார். அப்போ மாணவர்கள் கேட்டாங்க, நீங்கள் தொடர்ந்து ஓதி வாரீங்களா இந்த திக்ர? ஓம் சொன்னாங்க, ஆம் தொடர்ந்து ஓதி வாரோம். அப்போ கேட்டார் மாணவர், சிஃபீனுடைய யுத்த இரவுல என்ன செஞ்சீங்க? எப்படி கேள்வி? ஏன்னா அல் ரலியல்லாஹு யுத்த காலத்தில் இருந்தாங்க, ஓதி இருக்க மாட்டாங்களே. சொன்னாங்க, அந்த இரவிலும் நான் இதை ஓதினேன், அந்த இரவிலும் இந்த தஸ்பீஹ் என்ன செஞ்சேன், நான் ஓதினேன். அந்த அளவு முக்கியமான தஸ்பீஹ் இது. அப்ப தூங்கும் பொழுது ஒரு இபாதத், தூக்கம் ஒரு இபாதத் தானே. தஸ்பீ செஞ்சிட்டீங்க. தஸ்பீ செஞ்சதுக்கு பிறகு இப்ப நீங்க என்ன செய்வீங்க? தூங்கும் பொழுது ஓதுற துவா ஓதுவீங்க. தூங்கும் பொழுது ஓதுறதுக்கான 2 துவாக்கள் இருக்கு. முதலாவது சொல்லுங்க, பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால தான் நான் தூங்குறேன், உன்னுடைய பெயரால தான் நான் எழும்புறேன். இது ஒரு துவா. இரண்டாவது துவா, பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா وإن أرسلتها فاحفظها بما تحفظ به عبادك الصالحين. இந்த துஆவுடைய டியூட் அனுப்புறேன் நான், எடுத்து உங்களோட பெட்ரூம்ல ஒட்டி வச்சு ஓதுங்க. அதாவது பிஸ்மிக ரப்பி, ரப்பே உன்னுடைய பெயரால், வலஅது ஜம்பி என்றது முதுகை வைத்து விட்டேன், விலா எலும்புகளை வைத்து விட்டேன் தூங்குவதற்கு. வபிக அர்ஃபஉஹு, உன்னுடைய பெயரால் தான் நான் எழும்பணும். இன் அம்சக்த நஃப்ஸி, ரப்பே நான் தூங்கி எழும்ப கிடைக்கலண்டா. எப்படி துவா? தூங்கி நான் தூக்கத்தில் என்ற உயிரை நீ எடுத்துட்டா என்றா, ஃபர்ஹம்ஹா என் மீது இறக்கப்பட்டு. ஏன்னா தூங்கி மிச்சமே எழும்பல்ல தானே. அதிகமானவங்களுடைய சம்பவங்கள், இவ தூங்கினார் எழும்பல் பெய்த்து உயிர். அப்ப தூங்கும் பொழுதே துவா கேட்டுறோம், யா அல்லாஹ் தூங்கி என்னால் எழும்ப கிடைக்கல, நீ உயிரை திரும்ப தரல, ஃபர்ஹம்ஹா என் மீது இறக்கப்படு. வ இன் அர்சல்தஹா தந்துட்டாய் திரும்ப, யா அல்லாஹ் என்ன பாதுகார், சாலிஹான நல்லடியார்களை பாதுகாத்தது போல என்ன பாதுகார். தூக்கத்துடைய 2 துவா. சரி,